இன்னைக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் கட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நான் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். நம்ம கிராஸ் கட் போடனாலே முதல்ல ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடணும். ஃபர்ஸ்ட் லைனிங் கட் பண்ணிக்கிறேன். லைனிங் மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட்ல கொஞ்சம் குடஞ்சி வெட்டுவோம்ல ஆர்ம் ஹோல்ல, அதை வரைஞ்சி வெட்டிக்கலாம். அதுக்கடுத்து கை வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பேக்கில் வெட்டி எடுத்துக்கலாம். அளவு எடுத்து வெட்டிக்கலாம். கீழே மடித்து தைக்க விட்டுட்டு மேலேருந்து அளவு எடுத்துருக்கிறேன். ஆர்ம் ஹோல் அளவு எடுத்துக்கலாம். கழுத்து நமக்கு எந்த அளவு ஹைட் இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் அளவு வந்து நம்ம ப்ளவுஸ் அளவு எடுத்துட்டு தையலுக்கு ஒரு இன்ச் விடுவோம்ல, அதுலேருந்து அது கணக்கு இல்லாமல் நம்ம ப்ளவுஸோட அளவுலேருந்து பாதியாக எடுத்து அதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழே வர லைன்லேயும் பாதியாக மார்க் பண்ணிவிட்டு அதில் ஆர்ம் ஹோல் வரைஞ்சோன்னா கரெக்டாக வரும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக்கில் வந்து ஒரு இன்ச்சு கிட்ட கீழே சைட்லேருந்து மேலே அதே அளவு இருக்கணும். இடுப்பு கீழே மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் பழகும்போது இப்படி பேப்பர் வச்சு தான் கிராஸ் கட் போடுவேன். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் பழகும்போது கிராஸ் கட் போடுறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டோட அளவு பேப்பரில் கட் பண்ணி எடுத்துட்டு பேப்பரை ப்ளவுஸில் கிராஸாக வச்சுட்டு வரைஞ்சிட்டோன்னா கிராஸ் கட்டிங்க்கு பீஸ் ரெடி ஆகிடும். ஸ்டார்டிங் பழகும்போது கிராஸ் கட் பண்ணோன்னா இந்த மாதிரி பேப்பர் வச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் பேக்கை கிராஸாக போட்டும் பேக் பார்ட் வெட்டியிருப்போம்ல அதை கிராஸாக போட்டு கிராஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணி முடிச்சுட்டு மெயின் கிளாத் கட் பண்ண போகிறோம். நம்ம லைனிங்கை வச்சுட்டு அப்படியே வச்சு கட் பண்ணாமல் வரைஞ்சி கட் பண்ணோன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே கட் பண்ணோன்னா துணி நகர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் லைனிங் வச்சுட்டு அந்த அளவுக்கு நம்ம மெயின் கிளாத்தில் அளவு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணோன்னா துணி நகலாமல் அளவு மாறாமல் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். நம்ம லைனிங் மேலே வச்சுக்கிட்டே கட் பண்ணும்போது இந்த கிளாத்லாம் நல்லா வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அப்படியே நகர்ந்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும்.
அதனால மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைனிங் கிராஸ் எடுத்திருக்கோம், அதே மாதிரி மெயின் கிளாத்தும் கிராஸாக தான் எடுக்கணும். மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட் பார்ட்டு, கை மூணுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பட்டி கட் பண்ணணும். பட்டிக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு அதில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே மாதிரி நான் அளந்து கட் பண்ணிக்கிறேன். பட்டியும் கட் பண்ணியாச்சு.